ஒரு சில வாரங்களாக செவ்வாய்க்கிழமை மனம் புதிதாக்கப்படுவது என்பதை குறித்து பேசி வருகிறோம். வேதத்தில் மனதில் புதுமை, மைண்ட் ரெனோவேஷன் என்பதை குறித்து பேசி வருகிறோம். ஆவியை நம்ம ரெனோவேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஆவி முற்றிலுமாக மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவ சாயலைப் போல, தேவனைப் போலவே நம்முடைய ஆவி இருக்கிறது. நாம் வேலை செய்ய வேண்டிய இடம் மனதில் வேலை செய்கிறோம். மனதில் வேலை செய்யவில்லை என்றால் ஆவியில் இருக்கிற சுகம், ஜீவன், தீர்க்காயுசு, வெற்றி இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கையில் கிடைக்காது. நாம் வாழுகிற இந்த உலகங்கிறது போன உயிர்த்தெழுதல் ஞாயிறில் சொன்ன இல்லையா, இது சோலிஸ் பாடி, மனதை கொண்டு தான் அந்த பாடி இயங்கும், மனதை கொண்டு தான் நம்முடைய செயல்பாடுகள் முழுவதும் மனதின் மூலமாக இருக்கிறது. ஆவி இருக்கலாம், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருந்தான்னா ஆவி இருந்து ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவனாக கூட இருக்கலாம், அவன் செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏனென்றால் புத்தி சரியில்லை. அதே போல தேவனுடைய வார்த்தை நம்ம என்னவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறதோ, அந்த நினைவு என்னைக்கு நம்முடைய நினைவாக மாற ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக நிஜமாக வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற இல்லையா, அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் மாம்சமாக மாற ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கூட்டு போறாரு. போகும்போதே சொல்லுகிறார், நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே சிங்காரமான தேசத்தை பார்த்து வச்சிருக்கேன், அங்கே தான் கூட்டு போறேங்கிறாரு. அவருடைய மனது எண்ணம் முழுவதும் இவர்களை ஜெயமாக நடத்தணும், அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. வெளியே கொண்டு வருகிறது மட்டும் நோக்கம் அல்ல, வெளியே கொண்டு வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இவர்களுடைய மனது எகிப்திலிருந்து சரீரம் வந்துருச்சு, எகிப்திலிருந்து மனது வரலை. நீங்கள் அநேக மக்களுடைய ரட்சிப்பு இந்த உலகத்திலிருந்து ஆவி பிரிஞ்சிருச்சு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆனால் மனது இன்னும் பொல்லாத பிரபஞ்சத்தில் தான் ஒட்டி இருக்கிறது. மனது எந்த அளவுக்கு அதிலிருந்து விடுதலையாகி தேவனுக்கேற்ற விதத்தில் சிந்திக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் இந்த உலகத்தில் இருக்க தீமைகள், இல்லாமைகள், வறுமைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையாகி தேவன் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய மனதில் ஒரு கனவு வைத்திருக்கிறாரோ அந்த கனவுடைய வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிக்கும். என்னாகும் 24 படிக்க வேணாம், பீலையா மேலே இருந்து பார்த்து சொல்கிறான், இந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், இந்த ஜனத்துக்கு இந்த செய்தியை சொல்லுகிறவன் யாருன்னு கேட்குறான். கீழே அப்புறாணியாக படுத்து கிடக்காம பயந்துக்கிட்டு இருக்கான், போனால் அடிச்சிருவோம், கொன்றுவோம், வெட்டுக்கிளியை போல இருக்குன்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் மேலேருந்து அவன் பார்க்குறான், இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், உன் வாசஸ்தலங்கள்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு அவன் சொல்கிறான். தேவனுடைய பார்வையில் தேவன் இவனை எப்படி பார்க்குறாரோ அதே பிக்சரில் அவனை பார்க்குறான். ஆனால் கீழே இருக்கிறவன் தன்னை தாழ்வாக பார்த்தான். இன்னைக்கு அநேக நேரத்தில் பிசாசு நம்ம எப்படி பார்க்குறானோ அந்த பார்வை கொஞ்சம் தெரிஞ்சால் கூட ஜெயமாக இருக்கலாம். ஆனால் பிசாசா நம்ம குறித்து அவன் ஒரு பிக்சர் வச்சுருக்கான் இல்லையா, தேவனுடைய பிக்சர் அவனுக்கு தெரியும். இப்படித்தான் வாழணும், நிறைவாக வாழ வேண்டியவன், வெற்றியாக வாழ வேண்டியவன், ஜெயமாக வாழ வேண்டியன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நம்மை தோற்கடிப்பதற்காகவே தேவ எண்ணங்களை நாம் சிந்திக்காமல் அவனுடைய தோல்வியின் எண்ணங்களை உள்ள கொண்டு வருகிறான். வெற்றி பெறுகிறவர்கள், நாம ஜெயிக்கிறவர்கள் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் வாழ வேண்டியவர்கள். ஏன் வாழலன்னா தாழ்வு மனப்பான்மை. ஏதோ ஒரு சின்ன வயசுல யாரே ஒரு ஆள் சொல்லியிருப்பான், நீலாம் உருப்பட மாட்டேன்னு, சொன்னவன் செத்து போயிருப்பான், நான்லாம் உருப்பட மாட்டேன், எங்கள் தாத்தா பாட்டியே சொல்லிட்டாங்க உருப்பட மாட்டேன்னு. அவர்கள் சொன்னது சத்தியம் அல்ல, உங்களை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதான் சத்தியம். தாழ்வு மனப்பான்மை, தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள், அவமானத்தின் எண்ணங்கள், அது அத்தனையும் தூக்கி போட்டு தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அந்த எண்ணத்தை கொண்டு என்னைக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். உங்களை காண்கிற ஒவ்வொருவரும் இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவான். மற்றவன் சும்மா சொல்லுவானா, அவன் ஆவிக்குரிய வாரியத்தை பார்ப்பான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், தேவனோட ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது, தேவனோட ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்கிறது. வெளியே இருக்கிறவன் பார்க்குறன்னா அவனுக்கு ஐம்புலன்கள் தான், எதை பார்க்குறான், எதை கேட்குறான், எதை உணர்றான். நீங்கள் ஜெயமாக இருக்குமோ அவன் சொல்லுவான், மெய்யாகவே இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லுவான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய எண்ணங்கள் சிந்தையெல்லாம் அந்த எண்ணங்கள் சிந்தையெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கணும்.
பிசாசு சொல்றதெல்லாம் மனசுல நினைக்க கூடாதுங்க. பிசாசு மொட்டை மாடியில் போகும்போது கீழே விழுமா, சொல்லி பேசாம விழுந்துருவேன், எதுக்கு நீ வாழ்ற அப்படின்னு சொல்லுவான். உடனே விழுந்துடக்கூடாது. என்ன வரலையா, 1000 என்ன வரும். பிசாசு நினைக்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எண்ணத்துக்கு விரோதமாக தேவனுடைய எண்ணம் வச்சிருக்கிறார். நானோ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்ய விவரிப்பேன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் மாறிடும். எனக்கு இப்போ சாகணும் போல வருதுன்னு சொல்லக்கூடாது. அவன் கொடுத்த எண்ணத்தை வெளியே பேசக்கூடாது. நான் சாக மாட்டேன், பிழைத்திருப்பேன், கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த நன்மைகள்லாம் விவரித்து சொல்லவே நினைக்கிறோம். தோக்கிறவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. தோக்கிறவங்க பரிதாபம் கொள்ளுவாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்து பரிதாபப்படணும் விரும்புவாங்க. தன்னுடைய பலவீனங்கள் குறைகளை 4 பேருக்கு சொல்லுவாங்க. 4 பேர் தன்னை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது எல்லாரும் தன்னை பார்த்தானா அப்படின்னு அவனுக்கு இருக்கும். இவள் விழுந்து கிடக்கமே 4 பேர் எட்டி பார்த்தானா. எனக்கெல்லாம் சில விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட என்னை யாரும் பார்க்கக்கூடாது. அதுக்கு தேவையில்லாமல் நேரம் போய்கிட்டு சுகமாயிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அதுதான் வியாதியில் விசாரிக்கக்கூடாது. வியாதியை ஒரு மேன்மையான காரியமாக மனதில் எண்ணத்தில் சிந்திக்கக்கூடாது. தோக்குறவங்க எல்லாரையும் பற்றியும் குறை சொல்லுவான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி சரியில்லை, அதனால தான் கெட்டுப்போனேன், இவனால தான் கெட்டுப்போனேன். தோக்குறவன் யாராவது குறை சொல்லுவாங்க. சரியாக படித்து மார்க் எடுத்துக்க மாட்டான். ஏன் மார்க் எடுக்கணும்னா கொஸ்டின் டஃப்புமா. கொஸ்டின் டஃப்பு ஸ்கூலில் சொல்லி கொடுக்கல. அதே ஸ்கூலில் தான் ஒருத்தன் 500க்கு 499 மார்க் எடுத்திருப்பான். அவனுக்கு மட்டும் லைட் பேப்பரில் அடித்து கொடுத்தாங்களா என்ன? உங்களுக்கு திக்கான பேப்பரை அட்டை அடித்தாங்க, உங்களுக்கு மட்டும் லைட் பேப்பர் அடித்து கொடுத்தானா? போகிற பாதை சரியில்லாமல் இருக்கா? விரக்தி அடையணும். விரக்தி அடையணும், வாழ்க்கையை குறித்து விரக்தி அடையக்கூடாது. இப்படி போகக்கூடாதுங்கன்று அந்த பாதையில் போக மாட்டேன் என்று விரக்தி அடையணும். சும்மா இப்போ விரக்தி அடைய முடியாதுங்க. எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் மாறினதுக்கு அப்புறம் பிசாசு என் மனதில் கொடுக்குற எண்ணங்களை சிந்தைகளை நான் சிந்திக்க மாட்டேன், அதை யோசிக்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கன்னு இருக்கு இல்லையா? ஏற்று நில்லுங்கன்னா எப்படி ஏற்று நிற்பீங்க? பிசாசு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிசாசு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எனக்கெல்லாம் பார்க்கணும் ஆசை தான். 4 அறை அடிக்கணும்னு ஆசை தான். எனக்கெல்லாம் பயங்கர கோவம். என்ன இவ்வளோ பிரச்சனைக்கும் தீமைக்கும் ஒருத்தன் தான் காரணம். அடி வெளுத்தரலாமன்னு இருக்கு, ஆனால் கண்ணில் சிக்க மாட்டுக்கான். ஆனால் வேதம் சொல்லுவது பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள் ஓடிப்போவான் இருக்கு. அவனை என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அவனை பார்த்து ஏற்று நிற்கிறதுக்கு? எண்ணங்களில் கொண்டு வரான், சிந்தைகளை கொண்டு வரான், தோல்வியின் எண்ணத்தை கொண்டு வரான். அப்போ ஏற்று நிற்கணுங்கன்னா பேசிவாக கிடையாது, ஆக்டிவாக நிற்கணும். இதை சிந்திக்க மாட்டேன், இதை யோசிக்க மாட்டேன், இதை எதிர்ப்பேன் என்று தைரியமாக எதிர்த்தீங்கன்னா அவன் உங்களை ஓடி போவான். எண்ணத்தில் தாங்க பிசாசு வர்றான். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரானா? கண்ணுக்கு முன்னாடி என்னைக்காவது பார்த்துறீங்களா? பிசாசு இருக்கான உணர்ந்துருக்கேன். அந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரியும். பிசாசு என்ட்ரி ஆயிருக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிசாசுடைய காரியத்தை எங்கள் வீட்டுக்குள்ளேயே அனுபவிச்சிருக்கேன். ஒரு தடவை வீட்டுக்குள்ளே முன்னாடி இருந்து வீட்டில் அந்த காம்பவுண்டை சுற்றி, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி வெளியே அனுப்பி விட்டேன். கண்ணில் நானும் சுற்றி பார்த்தேன், காம்பவுண்டை சுற்றி வந்தேன். எங்கிட்ட சிக்கிமாண்டு ஒன்றும் சிக்கலை, வாசம் மட்டும் அடிச்சு. பூ வாசம்னா வீடு அந்த ஏரியாவே. சிலர்லாம் இல்லைங்கிறாங்க. நான் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணே ஓடி போச்சு. பிசாசு அப்படி கூட ஏற்றுருவேன். ஆனால் எண்ணங்களில் கொண்டு வரானே, அந்த எண்ணத்தை எதுக்கணும், எதுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. சாதாரண ஆள் இல்லைங்க. சகல அதிகாரமும் வல்லமை உள்ளாள், ஜெயிக்கிறாள். பிசாசு ஏற்றுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்காம எதுக்க சொல்ல மாட்டார். தன்னுடைய சகல ஆயுதத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க. எபேசியர் 6 சொல்றாரு இல்லையா? தேவனுடைய சர்வ டோட்டல் ஆயுதத்தை எடுங்கிறாரு. சர்வ ஆயுதத்தை எடுத்துட்டு எதுங்க, எதிர்த்து ஜெயிக்கிற வர நில்லுங்க. எதிர்த்தங்க சொல்லுங்க, ஜெயிச்சது வர நில்லுங்க. ஜெயிச்சுட்டு கொடியை நாட்டெடுத்து இடத்த காலி பண்ணணும். என்ன ஜெயிக்கிற வரை மனதில் எண்ணத்தில் தோல்வியின் மனப்பான்மை வரவே கூடாது. பிசாசு நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஒரு தோல்வி, நீ தோல்விக்காவே பிறந்தவன், அவமானத்துக்காகவே பிறந்தவன், உனக்கு விமோச்சனமே இல்லைன்னு சொன்னால் ஏற்று நில்லுங்க. நான் தோல்வி அல்ல, நான் ஜெயிக்கிறவன், ஜெயமா வாழ்வேன். அத்தனை தோல்விகளை மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சமா வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. அப்படிதான் இருக்க முடியும். அவன் விதைகளை போட்டானா, அந்த விதைக்கு மேலான தேவனுடைய வார்த்தைங்கிற விதையை விதைங்க.
ரோமர் 12:2 சொல்றார் இல்லையா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பகுத்தறியத்தக்கதாக இருக்கு இல்லையா, பகுத்தறியத்தக்கதான்னா ஓ அப்படியா அப்படின்னு பகுத்தறிவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படி இல்லை. பகுத்தறியர் என்றால் அதில் வாழத்தக்கதாக, அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்ன என்பதை அறிந்து அதில் வாழத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. சுகமாக இருக்கணும், அது தேவ சுத்தம். செழிப்பாக இருக்கணும், தேவ சுத்தம். அதை அறிகிறதல்ல, அறிஞ்சு என்ன செய்யணும், வாழணும். செழிப்பு நம்முடையதான் அப்படியான்னு போறதுக்கு இல்லை. உங்களை பார்க்கும்போதே செழிப்பு தெரியணும். பசையான ஆளுன்னு சொல்றாங்க இல்லையா, பசை தெரியணும். உங்களுக்கும் தெரியணும், உலகத்துக்கும் தெரியணுங்க. சுவிசேஷம் சும்மா போகுங்கிறீங்களா? உலகம் பதிலை தேடி பார்க்குதுங்க. எங்கேயாச்சும் பதில் கிடைச்சிருமா, எங்கேயாச்சும் மோச்சனம் கிடைச்சிருமா. மக்கள் நடந்து போய் அங்கே எங்கே போகிறான் இல்லையா, அவன் பைத்தியக்காரனா, எப்படியாச்சும் ஒரு விடுதலை கிடைச்சிடாதா, அப்படி தான் போகிறான். அத்தனைக்கும் பதில் தேவனோட வார்த்தையில் இருக்கிறது. நமக்கு வார்த்தையில் இருக்கிறது, அவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்களே புரஜாதிகள் வாசிக்கும் நிருபங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு தான் 13 நிருபம், அவனுக்கு நீங்கள் தான் நிருபம். எபேசி நிருபம் எப்படின்னு சொல்லுது, அவனுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் தான் நிருபம். உங்களை பார்த்தோன்னே நான் என்ன சொல்கிறேன்னு பாரு. என்னங்க நமக்கு தாங்க நிருபம், அவனுக்கு நிருபம் தெரியுமா ஏதாச்சும்? நமக்கு நிருபம் படித்தாவே குழம்பிடுது. அவனுக்கு என்ன தெரியுங்கிறீங்க? அவனுக்கு ஒன்றுமே விளங்காது. அவனுக்கு விளங்கக்கூடியது நம்முடைய வெற்றி. அதனால தான் தீமோத்தேயுவிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ முன்னேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும். அதுக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுறாதீங்க. ஃபிலிப் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, உலகம் உங்களை நசுக்கி பிழிந்து அதனுடைய மோல்டில் போடுவதற்கு இடம் கொடுக்காதீங்கிறார். உலகம் நசுக்கி பிணிஞ்சு அது ஒரு மோல்டு வச்சிருக்கு உங்களுக்கு இல்லையா. சுந்தர்னா இப்படித்தான் வாழணும்னு அவன் ஒரு மோல்டு வச்சிருக்கான். அந்த மோல்டில் நீங்கள் வாழக்கூடாது. தேவன் ஒரு மோல்டு வச்சார் பார்த்தீங்களா, அந்த மோல்டில் வாழணும். என்னங்க நீங்கள் நல்லா இல்லைன்னா அப்படிமா, நல்லா இருந்தானா எப்படி நல்லா ஆனானோ, யாரை கெடுத்தானோம்மா. அவனுக்கு நம்மளை பார்த்தவன் பரிதாபப்படணும். கஷ்டப்படுறியாப்பா, ஆமாம் சரி கஷ்டப்படுற இல்லை, உன்கிட்ட இருக்க கொடுக்க மாட்டான். உன்னை நினச்சாதான்ப்பா கஷ்டமாக இருக்கு, கஷ்டமா இவ்வளோ படுறியாப்பாம்மா, சரி படுறல்லப்பா, அவ்வளோதான். டயலாக் மட்டும்தான் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிங்க, எப்படி வாழ்ந்தானோ அப்படிமா. அவன் பேச்சை கேட்காதீங்க, தேவனுடைய பேச்சை உங்கள் பேச்சா கேளுங்க. யோவான் 17 சொல்றார் இல்லையா, நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அது மெசேஜ் பைபிள். நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தான் அல்லாதுங்கிற வார்த்தை, முதல் வார்த்தையை வீட்டை ரெஃபர் பண்ணுங்க. தமிழ் என்ன வசனம் சொல்லுது? யோவான் 17:16 14 ஒரு தடவை சொல்லுகிறார் இல்லையா, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இது தமிழ் பைபிளில். மெசேஜ் பைபிளில் 14 வசனத்தில் நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்லாதுன்னு சொல்லும் பொழுது, நான் உலக வழிகளில் நடக்காது போல அவர்களும் உலக வழிகளில் நடக்க மாட்டார்கள் இருக்கு. நான் உலகத்தான் அல்லாத போலன்னு சொல்கிறத மெசேஜ் பைபிள் அப்படி சொல்லலை. நான் எப்படி உலக வழிகளில் நடக்கலையோ அதே போல அவர்களும் உலக வழிகளில் நடக்க மாட்டாங்க. உலகத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் உலக வழிகளில் நடக்க மாட்டாங்க. நம்ம பரலோகத்தில் இருக்கோம், ஆவி பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது. சரீரம் எங்கே இருக்கு, மனசு எங்கே இருக்கிறது, இங்கே தான் இருக்கிறது. இந்த மனசு இந்த உலகத்தில் தான் இருந்தாலும் உலக வழிகளில் நடக்க மாட்டோம். 16 வசனம் சொல்லுகிறார் இல்லையா, நான் உலகத்தான் இல்லாத போல அவர்களும். இந்த வசனத்தை மெசேஜ் பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், உலகம் எனக்கு ஒரு வகையறை கொடுக்கல, இப்படித்தான் வாழும் என்று உலகம் டிஃபைன் பண்ணலை. நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லலை.
அதுபோல் அவர்களுக்கும் சொல்லாதுங்கிறார். உலகம் சொல்லுங்க, நீண்டா அப்படித்தாண்டா இருக்கணும் அப்படிங்க. அடிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, மனு தர்மம்னு ஒரு சட்டம் இருக்கு, தெரியுமா? நம்ம பேருக்கு தெரியாது. தெரியாம நான் இந்துங்கிறான் உட்காந்து. மனு தர்மத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்படித்தான் இருக்கணும், இதை மீறினீங்கன்னா உனக்கு பாவம், தெய்வ குத்தம். எந்த தர்மமும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது. நான் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவங்கள யாரும் எனக்கு வகையறு கொடுக்க முடியாது. தேவன் எனக்கு ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு. அதான் என்னுடைய நோக்கம், அதான் என்னுடைய கொடுத்த திட்டம். இது சொல்லணும், இதுதான் சொல்கிறேன். யாரும் இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஜெயமாக வாழணும், வெற்றியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட வார்த்தைக்கு போங்க. என்னோட வார்த்தை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ உருப்பட மாட்டேன்னு பைபிள் ஒரு வசனம் காமிங்க. புதிய ஏற்பாட்டில் நீ உருப்பட மாட்ட, நீ முன்னேற மாட்ட, நீ ஜெயமாக வாழ மாட்டேன் ஒரு இடத்துல காமிங்க. ஜெயிப்பேன், முன்னேறுவேன், மேற்கொள்வேன். தேவன் அப்படித்தான் பார்க்குறாருங்க. 2 Corinthians 5 எடுங்களேன். தேவனோட வார்த்தை எதுக்கு அருளப்பட்டிருக்கு தெரியுமா? எதுக்குது? இதை பார்த்து இது மூலம் மாறுறதுக்கு தான். சிலர்லாம் கண்ணாடியில் 5 நிமிஷம் நிற்கிறாங்க, சிலர் புள்ள பிடிட்டு 1/2 மணி நேரம் வரமாட்டேங்காங்க. பார்த்துருக்கீங்களங்க? 1/2 மணி நேரமாக இருக்காங்க. சேலை கட்டுறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கும். சேலை கட்டலாம் கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி 20 நிமிஷம் நிற்கிறாங்க. 20 நிமிஷம் நின்னா தான் அவங்க வெளியே வரும்போது கொஞ்சம் பார்க்குற மாதிரி தெரியுது சிலருக்கு. சிலருக்கு தான் சொன்னேன். அவன் 20 நிமிஷம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாயிட்டே வராங்க. முதல்ல கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த ரூபம் இல்லை. 20 நிமிஷம் ஆகும்பொழுது ஒரு மறுரூபம் ஏற்பட்டு வெளியே வராங்க. கரெக்டாக தானே பேசுகிறேன்? இப்போ நானே வரும்போது கண்ணாடியை பார்த்துட்டு தான் மேலே ஏறுவேன், சரியாக இருக்கா கொஞ்சமாச்சுட்டு. அது பார்க்க வேண்டிய அவசியம். அப்போ தான் கொஞ்சம் மறுரூபம் ஏற்படுகிறது. இது தேவனோட வார்த்தை என்பது என்னை நான் எப்படி பார்க்கிறேன் என்றது சொல்லலை, உலகம் என்னை எப்படி பார்க்கிறதுன்னு என்னை சொல்லலை, தேவன் என்னை எப்படி பார்க்கிறாருன்னு இந்த கண்ணாடி சொல்லுது. இப்படி பார்த்துட்டு போனால் தெரியாது. அதில் எவ்வளவு நேரம் செலவழிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் செலவழிச்சிங்கன்னா ஒரு மாற்றம் வருது. பார்த்தீங்களா? கல்யாண பொண்ணுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? பண்ணுவாங்க. முன்னாடி போட்டு காமிப்பாங்க கண்ணாடியில், பின்னாடியும் போட்டு காமிப்பாங்க. பார்த்தது இல்லையா? அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு, பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். ரொம்ப நேரம் பார்க்க வர்றான். அதே போல் தேவனோட வார்த்தைங்கிற கண்ணாடியில் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதை பார்க்கிறீர்களோ அந்த சாயலாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற ஆரம்பிப்பீங்க. பார்த்த உடனே மாறாது. எந்த அளவுக்கு உற்று நோக்கிறோமோ அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். வாசிப்போம் 2 Corinthians 5:17. தெரிஞ்ச வசனங்கள் தான். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறான்னு சொல்கிறேன். தெரிஞ்ச வசனமா அப்படின்னு பார்க்க முடியாது, அதை உற்று பார்க்கணும். டெய்லி பார்த்தா கண்ணாடி தானே திரும்பி பார்க்கல. அதே போல் இது திருப்பி திருப்பி பார்த்தா தான் இது எந்த சாயலை உங்களுக்கு காமிக்கிறதோ அந்த சாயலாக மாற முடியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். தேவன் நல்லவராக இருக்கிறதுனால பாவியாக இருக்கும்போது தேவன் நம்ம நேசிச்சார். பாவியாக இருக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்ம நேசிச்சார். ஆனால் தேவன் நல்லவர் அல்ல, தேவன் அநியாயத்துக்கு நல்லவர். நல்லவராக இருந்ததுனால பாவியாக இருக்கும்போது நேசிச்சார், அநியாயத்துக்கு நல்லவராக இருந்ததுனால என்னை புது சிருஷ்டியாக மாற்றினார். நல்லவனாக இருக்கிறது வேற, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறது வேற. போகிறோம், ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் நிற்கிறான், சேரும் சகதியமாக நிற்கிறான். நீ நல்லவனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டு, ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அனுப்பி விட்றீங்க, அது நல்லவன்னு அர்த்தம். அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு ஒரு 10 ஏக்கரா நிலம் எழுதி கொடுத்து
அவன் ஒரு பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவன்னு அர்த்தம். தேவன் அப்படித்தாங்க செஞ்சார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால எந்த நிலையில் இருந்தால் நேசித்தார். ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால நம்மை பாவங்கள கழுவி அவருடைய வீட்டுக்குள்ளே நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து புது இனமாக மாற்றினார். புது சிருஷ்டினா நியூ கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், புது இனமாகவே மாற்றினார். புது சிருஷ்டினா சாதாரண கிடையாது, ஒரு புது இனம். இப்படிப்பட்ட இனம் உலகத்திலே கிடையாது. அதான் தேவன் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர்னு சொல்கிறோம். உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அந்த புது இனம். நான் உங்கள் இனம் என்னன்னு கேட்டீங்கன்னா புது இனம். என்ன புது இனம். புத்தியில் ஏறணுங்க. புத்தியில் ஏறினா தாங்க வாழ்க்கையில் ஏற ஆரம்பிக்கும். நான் வாழ்க்கையில் அறிந்து கொண்ட மாபெரும் சத்தியம்னு, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது நீதியை குறித்த அறிவு. நீதிமான் என்கிற குறித்த அறிவு. நீதிமான்னா எந்த தவறும் செய்யாதவன், தப்பு செய்யாதவன், அப்படி பர்ஃபெக்டு, மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படி சொல்லலை. சொல்லலாம் சொல்கிறாங்க இல்லையா, உலகத்தில் 2 பேர் தான் சாரி கேட்காதவங்கிறாங்க. ஒன்று ஆண்டவர், இன்னொன்று என் மனைவி, இல்லாட்ட என் கணவருங்கிறாங்க. ஒன்று ஆண்டவர் சாரி கேட்டதே கிடையாது. 2வது என் மனைவி இது வரைக்கும் சாரி கேட்டதே கிடையாதுங்க. ஆண்டவர் போல என் மனைவிங்கிறாங்க. தவறே செய்யாதவளாக அவள் நினைத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்றாங்க. அப்படி நான் தவறே செய்யாத மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ரைட் ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கிறார். சரியான செம்மையான ஒரு நிலையை கொடுத்துருக்கிறார். தவறு செஞ்சிருக்கேன்னா சன்மார்க்கமாக எந்த தவறும் செய்யலை, சன்மார்க்கமாக சரியாக தான் வாழ்கிறேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு செம்மையான ஒரு நிலை, தேவ சமூகத்தில் வரவேற்கப்படக்கூடிய சாக்கியம், அந்த அறிவு தான் என்னை தேவ சமூகத்துக்குள்ள தைரியமாக போக சொல்லுது. சில கோவப்பட்டிருக்கேன், கோவப்பட்டால் கூட மறு நிமிஷம் நாள் ஜெபிப்பேன். ஏன்னா ஐயோ கோவப்பட்டமே சரியில்லையே, ஜெபிச்சா ஜெபத்துக்கு பதில் வருமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கேட்டால் கூட கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. நான் கோவப்பட்டது தப்பு தான், ஆனால் அப்படி இருந்தாலும் என் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக தான் இருக்குது. இந்த அறிவு வரும்போது எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுது. ஓடி போகக்கூடாது, தேவனை விட்டு விலகக்கூடாது, கோவப்பட்டால் கூட தேவனை நோக்கி ஓடுவேன்னு வருது. இந்த அறிவு தாங்க ஜெயிக்க வைக்குது. யாக்கோபு 5 சொல்றாரு, நீதிமான் ஏறெடுக்கும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது டைனமிக் பவராக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. டைனமிக் பவர்னா வெடிச்சு சதறுங்குது. பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, நம்ம பண்ணுற ஜபம்னா சாதாரணமா? வல்லமையான ஜபங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிமான் சொல்லுது. நீதிமானா எந்த நேரத்தும் தேவ சமூகத்தில் போகலாம், தேவ சமூகத்தில் வரவேற்கப்படுகிறோம். தயங்கி போல. வீடு கதவு திறந்துருக்கிறது, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, தட்டிட்டு போவீங்களா? மே கம்மின்னு சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க, அடுத்த வீட்டுக்கு போனால் கட்டாயம் தட்டிட்டு தான் போகணும். கடமடன்னு உள்ளே போயிடக்கூடாது. அது அடுத்த வீடு. அடுத்த வீடுனா பெல் அடிக்கணும், உள்ளே வரவா அப்படித்தான் கேட்டு வரணும். நம்ம வீட்டுக்குள்ள அப்படி போவோமா? மே கம்மின் நம்ம வீடுனா பூந்து விளாட்றோம் உள்ள. அதான் தேவனுடைய சமூகங்கிறது நம்ம வீடு. ஆண்டவரே வரலாமா? நல்ல மூடில் தான் இருக்கீங்களா? எந்த மூடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ள வரலாம், வரவேற்கப்படுகிறேன். இந்த அறிவு என் எண்ணங்களை மாற்றுது. எண்ணம் மாற்றினதுக்கப்புறம் என் செயல் மாறுது. தேவனிடத்தை தைரியமாக போக முடியும், ஜெபத்துக்கு பதில் வாங்க முடியும். அறிவுனா சும்மா நான் நீதிமானா? நீதிமானா என்ன? எப்போனாலும் உள்ளே போவேன், எப்போனாலும் ஜெபத்துக்கு பதில் வாங்கிட்டு வருவேன். எங்கள் பசங்கள்லாம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, 2 டோரையும் திறந்து விட்டு நிற்கிறாங்க. அது பொருளும் எடுக்க மாட்டாங்க, திறந்து விட்டு நிற்பாங்க. அப்படியே காற்று வருதுலங்கிறாங்க. நீங்கள் போய் இன்னொரு வீட்டில் செய்ய முடியுமா? போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண கூட தர முடியாதம்மா. ஏன் 2 வீடு திறந்து நிற்கிறான்? என்ன உரிமை, ஸ்லாக்கியம். அதாங்க பிதாவுடைய வீடுன்னா. பிதா வீடுனா உரிமைகள், ஸ்லாக்கியம். ஏன்னா நீங்கள் நீதிமான். இன்னைக்கு மதவாதிகளுக்கு தெரியலைங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சும்மா ஜெபிக்க மாட்டாருங்க. பிதாவை என்னை நேசிக்கிறது போல நீ அவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறியும்படிங்கிறார். அவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல என்னையும் நேசிக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியணும்னு ஜெபிக்கிறார். இன்னைக்கு தெரியுதா மக்களுக்கு? தெரியல.
இந்த அறிவு வரும்போதாங்க ஜெயமாக வாழ முடியும். வாசிப்போம் 1 யோவான் 5:4 சொல்றார் இல்லையா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது யாருங்க? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இதுதான் உங்களை குறித்த பிக்சர், அவர் காண்கிற பிக்சர். இதை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, இல்லை நான் தோக்க மாட்டேன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வித்தினால் பிறந்தவன், தோக்கிறதுக்காக தேவன் இவ்வளோ ஒரு கிரயத்தை செலுத்தலை. போன ஞாயிற்றுக்கிழமை பேசினா இல்லையா, தோல்வி அடைகிறது போல இருந்தாலும் மரித்து போயிடுச்சு, மண்ணை வச்சு மூடியாச்சுங்க, கையை கழுவியாச்சுங்க, புதைச்சாச்சுங்க அந்த காரியத்தையே, கனவுலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க உயிர்த்தெழுதின் விசுவாசம் அது உயிர் பெற செய்யும். உள்ள இருக்க சாதாரண விசுவாசம் இல்லைங்க, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற விசுவாசம். அதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பேசுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். பக்கத்தில் சொல்லுங்க, உலகத்தில் ஜெயிக்கும்படியாக, ஜெயமாக வாழும்படியாக தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் உயிர்த்தெழுதலை விசுவாசிங்க. உயிர்த்தெழுதல்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வரும் நினைச்சிட்டு போறதில்லை, ஈஸ்டர் சண்டை. உயிர்த்தெழுதல் தாங்க நம்முடைய விசுவாசத்துடைய ஆணி வேறு. வெறும் ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் அதான் ஆணி வேறு. ரோமர் 4:17 சொல்லுகிறார், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர். 2 பேர் சொல்றாரு. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறவர். தேவனை குறித்த முதல் காரியமே என்ன? எது மரித்திருக்கிறதோ அதை உயிர்ப்பிப்பார். இது மரிச்சிருச்சுங்க, நம்பிக்கை இல்லைங்க, உயிர்ப்பிப்பாருங்க. பிசினஸ் அவ்வளோதான், உயிர்ப்பிப்பார் நினைங்க. சிலெல்லாம் கையை கழுவலாங்கிறான். கையை கழுவக்கூடாது, சாப்பிடும்போது மட்டும். வேற எந்த ஒரு காரியத்திலையும் கையை கழுவக்கூடாது. ஜெயங்கிற காரியத்தை தவிர என்னமே இருக்கக்கூடாது. தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருங்க? ஜெயமாக தாங்க பார்க்குறாரு, வெற்றிகரமாக தாங்க பார்க்குறாருங்க. நம்மளை பார்க்கும்போது ஏன்டா அதை பெத்தோமோ அப்படி பார்க்க கிடையாது. உங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க, பேசாமல் பெக்காமல் இருந்திருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு இருக்கும். தேவன் கிடையாது. தேவன் ஒரு நாள் கூட உங்களை பார்த்து இவனை ஏன் பெத்தன்னு நினைக்கவே மாட்டாருங்க. உங்களுக்கு திறமை, தாளந்து, வெற்றி, அவர் வைத்திருக்க பொட்டன்சியல், அதை மட்டும்தான் பார்ப்பாரு. அதை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டானா உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பான். இவனை பார்க்கும்போது அநேகர் என்னை கவர்ந்து இருக்கக்கூடிய பாத்திரமா நான் இருப்பேன் அப்படி தான் அவர் பார்ப்பார். வெளியே கொண்டு வர மாட்டேக்கானேன்னு தான் பார்ப்பார தவிர ஏன் அவனை படைச்சோன்னு பார்க்கவே மாட்டார். தேவன் பார்க்குறது மாதிரி பாருங்க, வேதம் முழுவதும் பாருங்க, தேவன் உங்களை எப்படி காண்கிறான்னு சொல்லுது. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இது எபேசியர் 1:4 ஆம்பிளிஃபைட் பைபிள். Even as in his love he chose us, actually picked us out for himself as his own in Christ before the foundation of the world. அந்த நடு பார்ட் ரொம்ப அழகா கொஞ்சம் விவரிக்கிறாங்க. He chose us, actually picked us out for himself as his own. நம்மை எடுக்கும் பொழுது கையை வச்சு துண்டு துண்டா எடுத்துருக்காரு. ஹேண்ட் பிக்னு சொல்றாங்க, தெரியுமா? தெரியாதாங்க? இப்போ இந்த டேட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, ஹேண்ட் பிக் டேட்ஸுங்கிறாங்க. ஹேண்ட் பிக் டேட்ஸ்னா மரத்திலிருந்து நல்லா பழுத்ததா ஒன்று ஒன்றா அழகழகா எடுத்து வைக்கிறது. புரியலையா? ஆப்பிள் வாங்குறீங்கன்னா ஹேண்ட் பிக் ஆப்பிள்னா நல்ல தரமானதை, நல்ல மரத்திலேயே விளைஞ்சதை எடுத்து அப்படி பேக் பண்ணுறது. அது வந்து ஹை குவாலிட்டி. உலகம் உங்களை பிக் பண்ணாமல் இருக்கலாம், இது வேஸ்ட்டு. சிலலாம் ஒரு ஆட்டையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகிறோம், உங்களை ஆட்டையில் சேர்க்கலை, எப்படி இருக்கும்? எல்லாரும் விளாட்றாங்க, பந்து எடுத்துட்டு வாடாங்கிறாங்க. உனக்கு வேலை வந்து பந்து எடுத்துகிட்டு வர்ற வேலை எப்படி இருக்குங்கிறீங்க? ஆட்டையில் சேர்க்க மாட்டாங்க, வேதனையாக இருக்கும். ஆண்டவர் உங்களை பிக் பண்ணுறாருங்க, தெரிந்தெடுக்கிறார். இதான் வேதத்தை படிக்கும்போது உங்களை குறித்த மனப்பான்மை. சும்மா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. என்னை எப்படி பார்க்கிறார், எந்த நினைவோடு என்னை காண்கிறார் குறித்த அறிவு பெருக 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 ஜெயமாக வாழ முடியும். எண்ணம், சிந்தை முக்கியம். ரோமர் 8 சொல்றார் 17,
தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். தேவன் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், கிறிஸ்துவுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை நமக்கு உண்டு. கிறிஸ்து தோப்பாரா? கிறிஸ்து என்னைக்காவது தாழ்வு மனப்பான்மையோடு இருந்திருக்காரா? அவர் ஏழை தச்சன் குடும்பத்தில் பிறந்துட்டேன் அப்படி சொன்னாரா? அது இருக்கிறதே நாசரேத்துங்கிற ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் அடியேன் அப்படி என்னைக்கான்னு சொல்லியிருக்காராங்க? என்ன பெருமை! பெருமைன்னா மெய்யான பெருமை இது. அந்த தேவன் அவர் எப்படி கண்டாரோ அப்படித்தான் பார்த்தார். சாதாரண வீட்டுக்கு, விஐபி வீட்டுக்கு சாப்பிட போனாருங்க. பெரிய பெரிய விஐபி வீடு. போகும்போது அப்படி கூணி குறுகி போனாரா? அந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் நீங்க. அப்ப எப்படி பார்க்கணும்? விலையேறப்பட்ட ஆளா பார்க்கணுங்க உங்களை. தோல் மனப்பான்மை, யாரையே என்னைக்கே ஒரு எவனே ஒருத்தன் சொன்ன பிற்போக்கான எண்ணம், நீ உருப்பிட மாட்ட. உருப்பிட்டு காமிப்பேன் உனக்கு முன்னாடி. என்னைய பார்த்து ஒரு எவனாச்சும் நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான்னா உனக்கு முன்னாடி நான் உருப்பிட்டு காமிப்பேன். எவனுக்கு முன்னாடி இல்லை, உனக்கு முன்னாடியாச்சும் நான் உருப்பிட்டு காமிக்கணும். உங்களுக்கு அந்த ஆசை இல்லை? என்னை பார்த்து நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் செஞ்சு காமிச்சுப்பேன். காமிச்சே ஆகணும். தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்க வைராக்கியம் காமிக்கிறாருங்க. அதே வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். பழகிருச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அந்த வாழ்க்கையில் விரக்தி அடையணும். இப்படி வாழக்கூடாதுன்னு விரக்தி அடையணும். ஜெயமாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும், மாஞ்சு இருக்கணும். சாதாரண ஆளு கிடையாதுங்க நீங்கள். பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு பரிசுத்த ஜாதி. அந்த வசனம் வாசிங்களேன், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொண்ட. அந்த சொந்த ஜனம் இருக்கு பார்த்தீங்களா? சில ஆங்கில பேர் பெக்யூலியர் பீப்புள்னு இருக்கும். பெக்யூலியர் பீப்புள்னா வினோதமான ஆள் கிடையாது. கொஞ்சம் பெக்யூலியரான ஆளியா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கிறோம் இல்லையா? அந்த பெக்யூலியர் இல்லை. பெக்யூலியருங்கிற வார்த்தை வந்து ஸ்பெஷல் ட்ரெஷர். அந்த வார்த்தையை பயன்படுத்த 2 எபிரேயர் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க சொந்த ஜனங்கிறதுக்கு. 2 வார்த்தை என்னென்னா, அவருடைய சொந்த பொக்கிஷம் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெஷரங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. தேவன் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? தன்னுடைய சொந்த பொக்கிஷமாக பார்க்குறாரு. எல்லாத்தையும் ஒரு கிழிஞ்ச வேசிய பொக்கிஷமாக பார்ப்பீங்களா? அப்படியா பார்ப்பீங்க? எது விலையேறப்பட்டதோ, எது மேன்மையோ அதைத்தான் பொக்கிஷமாக பார்ப்போம். தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படிங்க பார்க்குறாரு? பொக்கிஷமாக பார்க்குறாருங்க. இந்த எண்ணம் நம்ம ஆதிக்கம் செலுத்தும் பொழுது தான் வாழ்க்கையில் ஜெயமாக வாழ முடியும். வேத வாக்கியம் எதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதை உற்று பார்த்து எந்த எண்ணம் நம்மை டாமினேட் பண்ணுகிறதோ அந்த பாதையில் போக ஆரம்பிச்சிருவோம். சும்மா வந்து போகிற எண்ணம் இல்லை. எந்த எண்ணம் உங்களை அதிகமாக டாமினேட் பண்ணி அதையே சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதோ அந்த பாதையில் நீங்கள் போயிடலாம். செழிப்பாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், குறைவில்லாமல் இருப்பேன், எவ்வளவு தேவைகளை வந்தால் கூட கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருங்கிற எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணிருச்சுன்னா 6th கியரில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ரிவர்ஸ் கியர் விழாதுங்க. நீங்கள் மோட்டு பார்த்தா கூட விழாதுங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பில் போட்டு ரிவர்ஸ் கியரும் போட விழாது. இப்போல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டாப்பில் போட்டு ஃப்ரண்ட்டில் போட்டதுக்கு பேக்கில் போட்டால் போகாது. மனது முழுக்க தேவனுடைய எண்ணங்களால் சிந்தைகளால் நிறைஞ்சு அந்த ரூட்டில் அப்படியே டாமினேட் பண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், ரிவர்ஸில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும். என்ன வேறு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. எந்த எண்ணம் டாமினேட் பண்ணுது பாருங்கள். அந்த எண்ணத்துக்கு விரதமாக ஏதாச்சும் என்ன வருதா? உருப்பட மாட்டோம், முன்னேற மாட்டோம், கடன்லேயே வாழ்க்கை அழிஞ்சு போயிரும் இருக்கும் அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா இது தேவனுடைய எண்ணம் கிடையாது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எழும்புற எந்த எண்ணத்தையும் சிறப்பிடிக்கணும்னா ஃபோர்ஸாக செய்யணுங்க. வீட்டுக்குள்ள ஒரு துஷ்ட மிருகம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ரூமை ஒதுக்கி பெட்ரூம் பெட்டு போடுவீங்களா? ஒரு ரூம் சும்மா தானே கிடக்கு, அதில் போட்டுலான்னு. அது விரட்டுறதுக்கு எவ்வளவு அக்ரெசிவாக இருக்கீங்க.
அதே போல் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தீய காரியம் உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு அர்த்தம். வேகமாக வெளியே அனுப்பிடணும். அதை யோசிக்கக்கூடாதுங்க. தனியாக உட்காந்து அப்படி யோசிக்கக்கூடாது. என்ன யோசித்தேன் அப்படி அந்த டயலாக்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய கேட்டேன், அதனால தான் சொல்கிறேன். உங்களை பார்த்து 4 பேர் பரிதாபப்படுறது, நெகட்டிவாக சிந்திக்கிறத பார்த்து வருத்தப்படுவாங்க. ஏன் கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து யாருமே சொல்லக்கூடாதுங்க. என்ன வேற மாதிரி தெரியுதோ, இப்படித்தான் நீங்கள் வாழணும், இப்படித்தான் வாழ முடியும், அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒன்று பேர்டுங்க. தோல்வியின் மனப்பான்மை மனதில் வச்சு சிந்திக்காதீங்க. சிந்திச்சோம்னா ஜெயம் எடுக்க முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. 1 பேதுரு 1:3. கெட்ட எண்ணம் வராதா? கெட்ட எண்ணம் கட்டாயம் வரும். ஒரு எண்ணத்தை என்னை பார்த்து ஒரு அம்மா சொல்லிச்சான், ஐயா கெட்ட எண்ணமே வரக்கறான், ஜெபம் பண்ணிங்கன்னு இருக்கு. அப்படி ஜெபம் பண்ண முடியும்னா முதல்ல நீ எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போன்றிருக்காரு. அப்படி கெட்ட எண்ணமே வரக்கூடாதுன்னு ஒரு ஜெபம் பண்ணி ஜெபத்தில் தீத்தரலான்னா என்ன நீ எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போன்றிருக்காரு. அப்படினால வரும், சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெளியே அனுப்பிடணும். அது சிறைப்பிடிச்சு வெளியே அனுப்பிடணும். மனதுன்னு ஒன்று இருக்குங்க. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, வேஷ்டியை கட்டிக்கலாம், வேஷ்டி கட்ட சொல்ல, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. வேதம் சொல்லுகிறது, லேவி ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான் இருக்கு. அதே அறை தான் இருந்தது. அது உற்பத்தி பண்ணுகிற இடம். ஆபிரகாமுடைய உற்பத்தி பண்ணுகிற இடத்துல அந்த இதுக்குள்ள லேவி இருந்தான். மனது என்பது ஒரு அறை. அறைனா ரூம்ல உற்பத்தி பண்ணுகிற இடம். உங்கள் வாழ்க்கையை நெகட்டிவாகவும் உற்பத்தி பண்ணிடும், பாசிட்டிவாகவும் உற்பத்தி பண்ணிடும். அது ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை கட்டி பாதுகாருங்க. நெகட்டிவாக என்ன வருது, வியாதியின் என்ன வருது, பலவீனத்தின் என்ன வந்துச்சுன்னா அதை கட்டி இந்த எண்ணத்தை உள்ள கொண்டு வர மாட்டேன்னு நினைங்க. சிந்திச்சிட்டு கூடாது. அதை பக்கத்தில் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தேவன் உங்களை குறித்த உயர்ந்த எண்ணங்களையும் மேலான சிந்தனைகளையும் வைத்திருக்கிறார். தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக மாறும் பொழுது வாழ்க்கை மறுமடைகிறது. ஆமேன், ஆமேன். ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல. நான் சர்ச்சுக்கு 2 நாளாக வந்தேனே, வந்துட்டு வாங்க, 2 நாள் வந்தாலும் ஒன்றும் நடக்குன்னு சொல்லலை, இல்லை 2 வருஷம் வந்தாலும் நடக்குன்னு சொல்லலை. நீங்கள் அதை வச்சு என்ன வேலை செய்கிறீங்க, அதை வச்சு தான் வெற்றி. அதனால தான் மைண்ட் ரெனியூவிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ரெனியூவிங்னா கண்டினியூஸாக செய்யணும். மார்க் நாளுக்கு வாங்க. போன வாரம் ஒன்று விட்டேன், ஞாபகம் இருக்கா? சொன்னையா என்னங்க, ஒரு 4 லேண்டை பற்றி பேசினேன் இல்லையா? மார்க் 4 ஆண்டவர் 4 லேண்டை பற்றி பேசுகிறார். அந்த 4 லேண்டு படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் மக்களுடைய நிலை இருக்கிறது. முதல் லேண்டு வசனத்தை கேட்டவுடனே 15 வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வர்றான். 4 லேண்டில் இவங்க ஒருத்தனுக்கு தான் சாத்தான் வரான், எல்லாருக்குமே வரல. அப்போ ஏன் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் வசனத்து பிசாசு வரல. 4 லேண்டில் அந்த ஒரு லேண்டுக்கு மட்டும்தான் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, ஏன் கேட்ட உடனே இவனுக்கு வர்றான்? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவன் வசனத்தை புரிந்து கொள்ளாதனாலே சாத்தான் வர்றான் இருக்கு. வசனத்தை கேட்டான், புரியலை. சிலர்லாம் பேசுவாங்க, அவங்க பேசுறதுக்கு டிக்ஷனரி பார்க்கணும், என்ன அர்த்தத்தில் பேச வரான்னு. நம்ம பேசுறது மக்களுக்கு புரியணும்.
நான் சொன்னது வழங்குச்சிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும், விளங்குறது மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல ஆழமான சத்தியமாக இருக்கணும், ஆனால் விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் விளங்காமல் எனக்கு புரிஞ்சது மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், வசனத்தை கேட்டோன்னா முக்குள்ளே ஒருத்தர் இருப்பான். நீதிமான் நான் சொன்னார், நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு படிக்கலை. நீதிமான் அப்படி நீங்கள் படிக்கவே இல்லையா? பாருங்கள், இந்த காமிக்க ரோமர் 3 இருக்கு பாருங்கள், நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு இருக்கா, உடனே எடுத்துருவான். அதனால தான் வசனத்தை புரியணும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிசாசு வசனத்தை மறு நிமிஷம் எடுத்துருவான். அடுத்து சொல்லுது, நல்லா கவனிங்க, 4 லேண்ட் இருக்கு இல்லையா? 4 லேண்ட்லையும் விதைக்கிற மனுஷன் ஒரே ஆள் தான், விதையும் ஒன்று தான். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு விரும்புகிறார். மாற்றம் ஏற்படணும், பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படணும், தன் வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? விதைக்கணும். அவர் எந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறாரோ அதற்கேற்ற விதை எடுத்து நிலத்தில் போய் விதைக்கணும். விதைச்ச உடனே விதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அவரோட வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 ஏக்கர் இருக்குங்கிறதுனால மாற்றம் வராது, செல்வந்தனா மாற முடியாது. அந்த 10 ஏக்கருக்கு தேவையான விதைகளை எடுத்து விதைச்ச உடனே அவர் மாறுவதற்கு தேவையான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதற்கு தேவையான ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, விதையை எடுத்து விதைக்கிறோம். விதை விதைக்காத வரை, எங்கள் வீட்டில் 4 பைபிள் இருக்குது வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு ரூமுக்கு ரூம் பைபிள் வச்சுருக்கோம் தெரியுமா, வச்சுக்கோங்க. அதை எடுத்து விதைச்சிங்களா, குளுமை நிறைக்க, குளுமையாக அது என்னது நெல்லை வைப்பாங்களங்க, குளுக்க, குளுக்க சில இடத்த குளுமைங்கிறாங்க, குளுக்கையோ குளுமையோ அது ஃபுல்லாக நெல்லு தாங்க, இருக்கட்டுங்க. விதைச்சிங்களா? விதைச்ச உடனே தான் உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஆரம்பிக்கிறது. முதல் காரியம், வசனத்தை கேட்டவுடனே பிசாசு வர்றான். 2வது லேண்டு, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்குறான், வசனத்தை கேட்ட உடனே வேறு கொள்ளுகிறான். வசனத்தை கேட்டவொடனே உங்கள் சந்தோஷம் வருது, ஒரு உற்சாகம் வருது. முதல்ல இருக்கிறவனுக்கு எந்த உற்சாகமும் இல்லை, ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியலை. புரிஞ்சால் தானே உற்சாகம் வரும். எதே சொன்னாருங்க, ஒன்றும் விளங்கலைன்னா அப்படியே முடிச்சுட்டே இருப்பான். நான் சொன்னது விளங்குச்சுங்களாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு தம்பி எனக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து முதல்ல 6 மாதம் எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர்னா. அவன் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. இங்கே வந்தால் முதல்ல 6 மாதம் எனக்கு ஒன்றுமே விளங்கலை பாஸ்டர், ஆனால் ஒரு காலம் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், புரியாட்ட கூட வந்திருக்கான். புரியுதோ புரியல, வந்து உட்காருங்க, உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். நான் சொன்னது புரியுதாங்க? முதல்ல அவனுக்கு ஒன்றுமே புரியலை, இவனுக்கு புரிஞ்சிருச்சு. வசனத்தை கேட்டவொன்னே சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் வருது. அப்புறம் வசனத்து நிமித்தம் இடரல் அடைகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், கர்த்தர் என்னை சீமானா வச்சிருக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா வச்சிருக்கிறார்னு வெளியே போய் சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் ஐக்கிய சபைக்கா போயிட்டு வாரீங்கம்மா, அது அப்படித்தான் பேசுவாங்க. வேதம் என்ன சொல்லுது பிரதர்? ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கன்னு சொல்லுது பிரதர்மா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த உற்சாகம் படக்குன்னு குறைஞ்சிரும். ஒருவேளை தப்பாக இருக்குமோ, தப்பாக கேட்டமோ, அவர் ஒன்று சொன்னார், இவன் வேற மாதிரி சொல்கிறான், அது சரியா இது சரியா அப்படின்னு உங்களுக்கு உற்சாகம் குறைஞ்ச உடனே பலன் குறைஞ்சிரும். உற்சாகம் போயிடுச்சா, ஒரு சத்தியத்தை குறித்த உற்சாகம் போயிடுச்சு என்றால் பலன் போயிருங்க. பிசாசு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், மறு உண்டாகும். பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வசனத்தை கொடுக்குறார்? உங்களுக்குள்ள உந்தி தள்ளுறார். உந்தி தள்ளி அந்த உற்சாகம் அடைய வைத்து, அதே பாதையில் என்ன இடர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை நோக்கி போவங்கிற மனுஷன் ஜெயிச்சிடான். ஒரு உபத்திரம் வருது, ஒரு கஷ்டம் வருது, இடரல் அடைகிறவன் சோர்ந்து போயிடான். இடரல் உங்களுக்கு விரதமாக வந்திருக்கா? இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு மேலாச்சு.
என்னை தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இதுவரைக்கும் யாருமே குறை சொல்கிறது கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்து அவர் சரியில்லை அப்படின்னு இதுவரைக்கும் தேவ கிருபையினால தான் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பை பார்த்து இது வரைக்கும் யாருமே குறை சொன்னது கிடையாது. யாருமே என்னை குறை சொல்ல முடியாதுங்க, குறை சொல்கிற மாதிரி வாழலை. ஆனால் என்னை குறை சொன்னவன் அத்தனை பேர் என்ன சொன்னான்? வசனத்தின் நிமித்தம் தான் சொன்னான். குறை சொல்கிறவன், ஏற்று பேசுகிறவன், அவமானமாக பேசுகிறவன் அத்தனை பேரும் வசனத்துக்காகவே பேசினான். ஏன்? அந்த வசனம் ஏன்ட்ட வந்து டைரெக்டாக அவனும் பேசின கிடையாது. உங்களுக்குள்ளே ஏன் பேசுகிறான் என்றால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேறு கொள்ளக்கூடாது. அந்த உற்சாகம் குறைஞ்சிருச்சா ஜெயம் எடுக்க முடியாதுங்க. பிசாசு எதுக்கு வர்றாங்க? உற்சாகத்தை குறைக்கிறதுக்காக. வேர் கொள்ளாத வரை ஜெயம் எடுக்க முடியாது. வேர் கொன்றுச்சு, வார்த்தை உங்களுக்குள்ள எடுக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு என்றால் ஜெயம் எடுக்கலாம். எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு விளங்கிருச்சா? அதாவது நான் ரெவலேஷனாக கொடுக்குறேன், நான் கொடுக்குற ரெவலேஷன் உங்களுக்கு ரெவலேஷனாக மாறணும். ரெவலேஷனாக மாறினா நீங்களே படித்து புரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது உங்களோட மனதில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆவியானவங்க சொல்லி கொடுத்து உங்களை உள்ளே புதைச்சி வைக்கணும். வெளியே போனவொடனே எங்கள் பாஸ்ட் சொன்னார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னா உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு அர்த்தம். எங்கள் பாஸ்ட் என்ன சொன்னார்னு தெரியுமானா விளங்கலன்னு அர்த்தம், புரியல அப்படின்னு அர்த்தம். எங்கள் பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா ஏறலைன்னு அர்த்தம், வேறு விடலைன்னு அர்த்தம். நான் எழுதுனேன். இன்னும் என்னைக்காச்சும் எஸ்ரா வெங்கடேஷ் சாப்டர் 1 என்னைக்காச்சும் வாச்சிருக்கானாங்க? அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் வாச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு மார்க் திருப்புவோம், மத்தேயு திருப்புவோம் தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷன் வந்துச்சுன்னா அப்போ தான் வேறு விடும். மற்றபடி வேறு விடாதுங்க. வேறு விடணுங்க. ஜெயமாக இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அநேகர் வந்து தங்கக்கூடிய ஒரு மரமாக நீங்கள் இருக்கணுமா? மத்தேயு 13 சொல்கிறாருங்க, ஒரு விதையை விதைக்கிறான், சின்ன கடுகு விதையை விதைக்கிறான், அது வளர்ந்து அநேக பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய விருட்சமாக மாறுதுங்கிறான். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் ஆசீர்வாதம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அருகுபோல் தலைத்து ஆள்போல் என்னங்க ஆள்போல் வளர்ந்து வேறு விட்டு, அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேறு விட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பாதி மறந்து போச்சு. அருகு வந்து எல்லாமே காஞ்சி ஒரு மழை வந்துச்சுன்னா பளிச்சுன்னு முளைச்சிடும். அந்த இடத்துல அருகு முளைக்கிறதுக்கான எந்த இடமும் தெரியாது. ஒரு மழை மட்டும் வருங்க, கரகரான அருகுமுள்ள வளரும். அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம பட்டு போயிட்டான்னு உலகம் சொல்லக்கூடாது. ஒரு தேவனோட வார்த்தையின் வெளிச்சம் வந்துச்சுன்னா சுருன்னு மேலே முளைச்சி வந்துடணும். அந்த அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ தான் எனக்கு பேசணும் ஆசை புரியுது. காரியமே நம்ம அப்படியே படர்ந்து இருக்கணும். வேறு எல்லா பக்கம் போகணும். வேறு எல்லா பக்கம் போனால் தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். வேறு விடவில்லை என்றால் வருகிற எதிர்ப்புகள், எதிர்மறையான காற்று அடிக்கும் போது, ஒரு புயல் அடிக்கும் போது மரம் துண்டா போயிடும். உபத்திரம் வருமா, துன்பம் வருமா, எதிர்மறையான காரியம் வருமா, வேறு விடுங்க. வேறு விட்டேன் என்றால் உங்களை அந்த வசனத்தை எடுக்கக்கூடிய சக்தி உலகத்திலே கிடையாது. உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷனாக மாறணுங்க. வசனத்தை கேட்டு அப்படியே சிந்திச்சு வசனம் இப்படி சொல்லுது, வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை எப்படி சொல்லுது, அம்மா அது கரெக்டாக தான் சொல்லுது அப்படின்னு ஆவியான உங்களுக்கு கொடுக்க சாட்சி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? கொன்ன உடனே எவ்வளவு 1000 பேர் பேசட்டும் இடர்ல அடைய மாட்டீங்க. நான் பேசுகிற சத்தியம் இருக்கு இல்லையா? கிருபையை குறித்து பேசுகிறேன், நீதியை குறித்து பேசுகிறேன், செழிப்பை குறித்து பேசுகிறேன். என்னை யாராச்சும் இடர்ல அடைய சொல்லுங்க அப்போ. ஏன்னா என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. என்னை இடர்ல அடைக்க முடியாது. என்ன அதுக்கு எனக்கு ரெவலேஷன். அது என் மனதெல்லாம் ஆட்கொள்ளப்பட்ட சத்தியம். அது அப்படி இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்கக்கூடிய சக்தி உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. சும்மா வந்துட்டு போகிறதில்ல, உள்ளத்தில் நிரம்பணும். சத்தியம் ஆட்கொள்ளுகிறவரை கேளுங்க. இது 2வது லேண்டு. 3வது லேண்டு 18 வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தை மயக்கவும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவன் முதல் ஸ்டேஜ் கிடையாது. வசனம் புரியலன்னு கிடையாது. வசனம் புரிஞ்சு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாச்சு, வேறு விட்டாச்சு, வேரெல்லாம் விட்டாச்சு, வேறு விட்டு நல்லா வளர்ந்தாச்சு.
ஆனால் வேர் விடும்போதே சைடில் மற்றதும் வேர் விட்டுருச்சு. நிலத்தில் ஒரு செடியை நடுறோம். செடி பலனை கொடுப்பதற்காக வளரும் பொழுது பக்கத்தில் களை வரும்போது பிடிங்கிடணும். என்னங்க இன்னைக்கு மக்களுக்கு விவசாயத்தில் அதிகமாக செலவழிக்கிற களை எடுக்கிறது தான். ஏன்னா அந்த களை வந்துருச்சுன்னா இதை பலனற்று போயிடும். ரொம்ப பேருக்கு களை அப்படியே நெருக்குது. இந்த வசனம் உள்ள பலனடைய செய்யாத அளவுக்கு அப்படியே வந்து நெருக்குது. அது நெருக்குச்சுன்னா ஜெயம் எடுக்க முடியாது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை. மத்தேயு 6 சொல்கிறார் இல்லையா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்கிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்தவும் கவலைப்படாதீங்க. இவையெல்லாம் கடவுளை அறியாதவன் நாடுறான். நீ தேவனோட ராஜ்யத்தை தேடு. ராஜ்யத்தை எங்கே தேடுவீங்க? வார்த்தை. ராஜ்யம் செயல்படுகிற விதமாவது. ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது? வார்த்தையில் செயல்படுகிறது. அந்த எண்ணத்தை எடுக்காத. உன்னை குறித்து ராஜ்யத்தில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அந்த எண்ணத்தை எடுத்து அதை முதல்ல வை. அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். வசனத்தை வந்து நெரிக்கிறதுங்க. அதாவது இன்னைக்கு வாழ்கிற உலகம் இருக்கு இல்லையா, வசனத்தை குறித்த அறிவை காட்டிலும் ஃப்ளாஷ் நியூஸு, உலக செய்திகள், லைவு, அப்படியே 10 பேர் கேமரா தூக்கிட்டு ஓடுவான், ஓடுவான். நம்மளை வசனத்தை வந்து எந்த அளவுக்கு சோக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நெருக்கணுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு உபகரணம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாவுடைய பிரதானமான வேலை என்ன? வசனத்தை எடுத்துடுறோம். 1910 சாது சுந்தர் சிங் தெரியுமா? நம்ம நாட்டுக்காரர். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன், அநேகரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த மனுஷன். ஊழியத்தில் ரொம்ப பேர் செத்தவங்க இவரோட எழுப்பியிருக்காங்க. சாது சுந்தர் சிங் 1910 நியூயார்க்குள்ள மீட்டிங் புக் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கப்பலில் போயிருக்காருங்க. அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் கிடையாது. இவர் கப்பல்லே போயிருக்காரு. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாருன்னு சொல்லி 1 வருஷம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவருக்கு. 1 இயர் ஃபுல் நியூயார்க், அமெரிக்கா முழுதும் மீட்டிங். அவர் இறங்கி நியூயார்க் சிட்டியில் 15 நிமிஷம் 30 நிமிஷம் அடி நடந்து போனாராங்க. நடந்து போயிட்டு திரும்பி கப்பலுக்கு போயிட்டாராங்க. இவங்க வாழ்க்கை முறை, இவங்க வாழுகிற விதம், நான் என்ன பேசினாலும் என்னோட வாழ்க்கையில் அது பலனற்று போயிடும், நான் இங்கே ஊழியம் செய்ய மாட்டேன்னு திட்டு வந்துட்டார். இந்தியாவுக்கு செஞ்சிருக்கலாம், செய்யலை. நான் என்ன செஞ்சாலும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த வார்த்தை போய் கிரிய செய்யாதுன்னு கப்பலே திரும்பி வந்துட்டார். 1910 இப்போ எப்படி? இப்போ போயிருந்தோம்னா நான் பரலோகமே போயிருந்துருப்பார். இதுக்கு பரலோகம் இந்தியாவை அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பரலோகமே மேலே போயிருந்துருப்பார். இன்னைக்கு வசனத்தை நெருக்கிற அளவுக்கு, அமுக்கிற அளவுக்கு நிறைய காரியம் உள்ள வந்துருச்சுங்க. நம்ம ஒன்று பார்ப்போம், சைடில் 10 வந்து நிற்கும். யூடியூப்பில் கேளுங்க, சைடில் 10 வந்து நிற்கும். இதையும் ரெக்கமெண்டட் ஃபார் யூ ஒன்று வரும். இதையும் கொஞ்சம் பாருங்கள், இந்த குப்பையும் சேர்த்து உள்ளே சேர்த்துக்குங்க. வசனத்தை நெருக்குதுங்க, பலனற்று போயிடும். இன்னைக்கு மக்கள் ஜெயம் இல்லாமல் வாழ்க்கையில் மாற்றம் அடையாமல் இருக்க பாவரும் காரியம் பிஸி. ரொம்ப பேர் யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குறீங்கன்னா, நீங்கள் 5 நிமிஷம் காலையில் போடுவீங்க பார்த்தீங்களா, அதை நான் கேட்டுருவேன். அதுன்னா 1 மணி நேரம் இருக்குங்கிறாங்க. 1 மணி நேரம் பேசுகிறீங்க, அவ்வளோலாம் கேட்க முடியாது, பிஸி. அதனால தான் வாழ்க்கை உருப்படாமல் போயிடுச்சு. அவர் விரும்புகிற அளவுக்கு ஜெயமாக வாழ முடியாதுங்க. பிஸி என்ன பிஸி? ஆண்டவரை காட்டில் நீங்கள் பிஸியா? 3.5 வருஷங்க பயங்கர பிஸிங்க. ஆனால் நேரம் ஒதுக்கி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாருங்க வேதம் சொல்லுதுங்க. அவர் வனாந்தரத்தில் போய் நேரம் ஒதுக்குனார் இருக்கு. இந்த மக்கள் நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் சினிமா பார்க்கல, நாடகம் பார்க்கல, நல்ல காரியம் தான் செஞ்சீங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்கள், நம்ம நேரத்தை திடுறதுக்கே 10 பேர் வருவாங்க. இன்றைக்கி நேரம் ஒதுக்கலாம், தேவன்கிட்ட ஜெபி பண்ணால் அன்னைக்கும் ஒரு ஃபோன் வரும், 5 ஃபோன் வரும். ஒவ்வொரு ஃபோனும் 45 நிமிஷம் வரும். சரிங்க, நான் கூட இல்லை, இந்த ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேம்மா, அந்த ஒன்று சொல்லிக்கிறேன் 45 நிமிஷம் போயிடும். 4:45 முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியாது. எடுக்கலைன்னா என்ன ஆகிறது?
ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்காங்க. நல்ல காரியம்தான், நான் நல்லதை தான் உங்கள்கிட்ட பேசினேன், நீங்களும் நல்லது தான் கேட்டீங்க. ஆனால் என்னுடைய ஆவிக்கு நான் ஃபீட் பண்ணலை. நான் ஹவுஸ் விசிட்டிங் போகலாங்க, ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகலாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணலாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரை பிஸியாக இருக்கலாங்க, வீடியோ எடிட்டிங் உட்காந்துருக்கலாங்க, வீடியோ எடிட்டிங் பார்க்கலாம், இங்கே வந்து விபிஎஸ் பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன ஃபீட் பண்ணலைன்னா வசனம் அப்படி சோக்காயிரும். இப்போ நான் செஞ்சதெல்லாம் நல்ல காரியம்தான், தப்பா? ஒரு தப்பும் கிடையாது. குடும்பத்தை பார்த்தீங்க நல்லது, வேலைக்கு போனீங்க நல்லது, அதெல்லாம் கெட்ட காரியம் கிடையாது, நல்லது தான், பாவ செயல் இல்லை. நேரம் ஒதுக்கி எவ்வளோ பைபிள் வாசிங்க, எவ்வளோ தியானம் பண்ணீங்க. பிஸி அப்படி ஒன்றும் பிஸிலாம் யாருமே கிடையாதுங்க. மோசையோட பிஸியா, இல்லாட்ட யோசுவாவோட நீங்கள் பிஸியா? ஆண்டவரை காட்டில் நீங்கள் பிஸியா? அவங்க மற்ற ஒதுக்கிட்டோம்னா அவங்க குப்பை நேரமாக நிறைய நேரம் இருக்குது. காலைல உட்காந்து பைபிளும் படிக்க முடியாது, படித்தோம்னா தூக்கம் வரும். என்ன நைட்டு படுத்தது 1 மணிக்கு, காலைல இருந்துச்சு ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணோம்னா கண்ணை கட்டும். ஏன்னா நைட்டு வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் நேரம் போயிடுச்சுல. ஏற்கனவே புரியாது, இதில் தூக்கம்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பரலோகத்தில் இருக்க சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ 3வது வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட மாதிரி தெரியும். அப்படியே வசனம் அப்படியே அமைக்கிருங்க. வசனத்துக்கு நேரம் கொடுங்க, வசனத்தை தியானிங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துனா படுக்கையில் இல்லை, மனதை ரெஸ்ட் விட்டு ஆண்டவரோட வார்த்தை அப்படி சொல்லுது, பொருளாதாரத்தை கூடிய வார்த்தை சொல்லுது, ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து வார்த்தை சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, அது தியானிச்சிங்கன்னா வெடிச்சு சிதறி வரும் வார்த்தை. விதை பவர்ஃபுல்லானதுங்க. சில கட்டடத்தில் விதை விழுகுது பார்த்தீங்களா? பூமியில் இருக்கிற மரம் கூட அந்தளவுக்கு செழிப்பாக வளராதுங்க. அது அந்தளவு கொழுமையாக இருக்குது. அது எங்கிட்டு இருந்தால் உடைச்சி வருது, கட்டடத்தை 2 புலந்து நிற்கிது அப்படியே. அதான் விதை. அதுக்கு மட்டும் கொஞ்சோன்னு இடம் கிடச்சி உள்ள வேர் விட்டு கீழே இறங்கிருச்சுன்னா எதையும் உடைச்சிரும். வார்த்தையை கேட்குறீங்களா? புரிஞ்சிருச்சா? உள்ள இறங்கிருச்சா? தரித்திரத்தை உடைச்சிரும், பட்டாரம் உடைச்சி வெளியே வந்துடும், வியாதியை உடைச்சிரும், இல்லாமல் உடைச்சிரும். ஆனால் வேர் விடுவதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். நேரம் இல்லைங்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்கட்டெலாம் சொன்னேன் யூடியூப்பில் பாருங்கன்னு. 1 மணி நேரம்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் நேரம் இருக்குது, ஃபேஸ்புக்கில் நேரம் இருக்கிறது, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவதுக்கு நேரம் இருக்குது. ஸ்டேட்டஸ் போடுறதுக்குன்னா 15 மினிட்ஸ் ஆகும். அதை எடுத்து இதை எடுத்து எல்லாம் சேர்க்க, அதுக்கெலாம் நேரம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையின் ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு நேரம் கிடையாது. நான் ப்ளேம் பண்ணலைங்க, குற்றப்படுத்தலை, சரிப்படுத்துகிறோம். எண்ணங்கள் மாறுவதற்கு நேரம் கொடுக்கணும். கடைசி காரியம் 20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் 4ல் 1 பெஸ்ட்டு. அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. போன வாரம் சொன்னலையா, இன்றைக்கி உலகத்தில் தசமம் கொடுக்குறவன், தேவனுக்காக வாழ்கிறவன், ஒழுங்காக சர்ச்ச ஆக்டிவிட்டீஸில் உலகம் முழுவதும் செயல்படுகிற 4ல் 1 தான். அது எந்த சபையும் எடுத்தாலும் சரி தான், நம்ம சபையிலையும் அப்படித்தான் இருக்குது. அதனால தான் அந்த பொருளாதாரத்தில் அவங்களும் முன்னேறலை, சுவிசேஷம் உலகம் முழுதும் சிறப்பாக போகவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுங்க. 4மே சிறப்பாக விளையணும். 4ம் விளைச்சல் ஏற்படுகிறதுக்காக தான் விதைக்கப்படுகிறது. அது மட்டும்தான் நல்லா இருக்குன்னு விதைக்கிறாங்களா? அப்படின்னா இது 3க்கு விதைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? லூக்கா 8 எடுப்போம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளா இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டாங்க, பொறுமையாக இருக்காங்க, வார்த்தைக்கு நீர் பாய்ச்சுறாங்க, அதுக்கு சுற்றி களை வந்துச்சுன்னா களை எடுத்துறாங்க, கரெக்டாக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலம் வரும் பொழுது சரியான பதில் வரும்.
மார்க் 4 சொல்றாரு இல்லைங்க, இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கிறான், அவனுக்கு தெரியாத விதமாய் பலன் தானாய் கொடுத்துரும். அப்படி சொல்லுதுங்க மார்க் 4. நிலம் பலனை தானா கொடுக்கும். விதை கொடுக்குமா, நிலம் கொடுக்குமா? பலன் கொடுக்குறது நிலமா விதையாங்க? விதை இல்லப்ப. பலன் கொடுக்கறது நிலமா விதையா? விதையா நிலமாங்க? விதை தான் கொடுக்குது. அந்த விதை அந்த நிலத்தோட ஒன்றரை சேர்ந்து இது விதையா நிலமான்னு பிரிக்க முடியாத அளவுக்கு கொண்டு சேர்ந்துருது. துண்டா இல்லை, அப்படி சேர்ந்து சோக்காயிருது. வார்த்தையா நீங்களான்னு தெரியாது. உங்களை பார்க்கும்போது ஒரு செழிப்பின் உருவமா தெரியும், சுகத்தின் உருவமா தெரியும். வார்த்தை மாம்சமானது இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருப்பீங்க நீங்க. அதாவது விதைக்கு பவர் இருக்குங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகாக்கப்பட்ட விதை பிரமிடிலிருந்து எடுத்தாங்க. பிரமிடில் பாதுகாக்கப்பட்ட விதை. அந்த விதையை எடுத்து சரியான அட்மாஸ்பியரில் சரியான நிலத்தில் விதைச்ச உடனே அப்படியே பலன் கொடுத்துச்சுங்க. அந்த விதை 4000 வருஷத்துக்கு முன்னாடி விதை. அது அழிவுள்ள விதை. தேவனோட வார்த்தை அழிவில்லாத விதை. ஆனால் பொறுமையாக காத்திருக்கணும் இல்லையா? திருவிருந்து எடுக்கிறீங்க, உடனே சுகமாகலன்னா ஆமாம் திருவிருந்து எடுத்த எண்ணத்தை கண்டோம். 30, 60, 100 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். பதறிடக்கூடாதுங்க, நோண்டக்கூடாது. சைனாவில் ஒரு பேம்பு ட்ரீ இருக்குங்க. நீங்கள் யூடியூப்லாம் அடித்து பார்த்தா அந்த கதையை அழகாக சொல்லுவாங்க. ஒரு விவசாயி இருந்தார். அவர் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போட நினச்சார். அவர் நிறைய காலி லேண்ட் இருந்தது. அதில் அந்த மூங்கில் விதைகளை நட்டு அழகாக தண்ணி ஊற்றிட்டே வந்தார். பலன் வருமா என்று பார்த்தார். 1 வருடம் கழித்து ஒரு பலம் இல்லை. 1 வருடம் கழிச்சு சரி குடும்பத்துக்கு எதாவது செய்யணுமே அப்படி என்று அது சுற்றி சிறு சிறு தானியங்களை போட்டார். அது விளைந்தது. அந்த வருஷத்துக்கு தேவையானது மட்டும் குடிச்சு நித்தியமாக மாறுவதற்கு ஒன்றுமே கிடைக்கல. அடுத்த வருஷமும் அந்த இது வளையலை. அப்புறம் சின்ன சின்ன காரியம் செய்கிறார். குடும்பத்துக்கு தற்காலிக தேவையை சந்திக்கிறதுக்கு சிறு சிறு காரியங்களை விதைக்கிறாரு, அதை அறுவடை எடுக்கிறாரு. 5 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள ஒன்றுமே வரலை. இது கதை இல்லை, நிஜம். சைனாவில் ஒரு மூங்கில் மரம் அப்படி இருக்கு. 5 வருஷமாக அது தண்ணி ஊற்றுறாரு, பராமரிக்கிறாரு, சுற்றி கலகல இருந்தால் எடுத்து விட்டுறாரு, கரெக்டாக பார்க்குறது. 5 வருஷம் ஒன்று அப்படி பொட்ட நிலம் மாதிரி தான் கிடக்கு, ஒன்றுமே இல்லை. 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் போய் பார்க்குறாரு, லைட்டாக அவ்வளோ தூரத்துக்கு வருது, முளைச்சி நிற்குது. இவ்வளோதான் முளைச்சி நிற்குது. அதுக்கப்புறம் 6 வாரத்தில் 90 அடி வளருதுங்க. 90 அடி 6 வாரத்தில் 1.5 மாசத்தில் 90 அடி வளருது. பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கு தான் இந்த வீட்டில் குடி வந்திருக்கான். அந்த முளைச்ச அன்னைக்கு வந்து பார்த்துருக்கான். அன்னைக்கு தான் பார்க்குறேன் முதல்ல. திரும்பி ஊருக்கு போயிட்டான். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி போய் 6 வாரம் கழிச்சு வரான். 16 அடி. என்ன பண்ணி முன்னேறினா? திருட்டுத்தனம் பண்ணியிருப்பானோ? இல்லைப்பா, 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன்ப்பா. 5 வருஷம் வேலை செஞ்சோம், விதைச்சோம், தண்ணி ஊற்றினோம், அதை பராமரித்தோம். சிலருக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்துடணும். போகணும், தோசை மாவு வாங்கி ஊற்றினோன்னு தோசை வந்துடணும் மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வராது. விதைங்க, களை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வசனத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. பொறுமையாக காத்திருங்க. காலமுன்னு வரும், அறுப்பின் காலமுன்னு வரும். அந்த அறுவடை வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையே பிரம்மாண்டமாக நிறைவாக இருக்கும். ஐயாவே விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக வேத புத்தகங்களை கொடுத்திருக்கிறேன், வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன். வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் எங்களை குறித்து நம்முடைய கனவாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள சத்துவத்தை, வல்லமையை, ஆற்றலை புதைத்து வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை எங்கள் இருதயமான நிலத்தில் விதைத்து எண்ணங்களில் சிந்தித்து உங்களுடைய வார்த்தையின் நினைவுகள் எங்களுடைய நினைவுகளாக மாறுவதற்கு உதவி செய்யறதுக்காக நன்றி. ஆவியான சொல்லிக் கொடுத்ததுக்காக, கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய நினைவுகள் அனைத்தும் எங்களுடைய நினைவுகளாக மாறி வாழ்க்கை தேவதாறு விருட்சத்தை போல இருக்கட்டும், நிறைவாக இருக்கட்டும். முள்செடிகள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள்லாம் மாறட்டும். இல்லை, காண்கிற ஒவ்வொருவரும் நன்மையை காணட்டும், நிறைவை காணட்டும்,
பரிபூர்ணத்தை காணட்டும், கிறிஸ்துவுடைய வாழ்வை காணட்டும், அந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீரே, அந்த பரிபூர்ணமான வாழ்வு என் வாழ்க்கையின் பங்காக மாறுவதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை தலைத்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். கர்த்தாவே, ஆன்லைனில் பார்க்குற மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை நிறைவாக இருக்கட்டும், குறைவுகள் மாறட்டும், தேவதாரு விருட்சங்களாக வாழ்க்கை இருக்கட்டும். கர்த்தர் செய்கிறே காமக்க நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு, வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு. குணமானேனே உம் தழும்புகளால் என் பரிகாரி கர்த்தர் நீரே. குணமானேனே உம் தழும்புகளால் என் பரிகாரி கர்த்தர் நீரே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். பக்கத்தோடு சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனுடைய நினைவுகளாக இருக்கிறது. தேவன் நமக்கு வெற்றிகரமான மகிமையான தலை தோங்கக்கூடிய நினைவுகளையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே அந்த ஆற்றலையும் வைத்திருக்கிறார். ஜெயிக்கும்படியாக, ஜெயமாக வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென்.